தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக 11 சித்தர்கள் வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் திருமூலர் குறித்து சிந்திப்போம். சித்தர்களில் முதன்மையானவர், சிவபெருமானிடமும் நந்தீசரிடமும் உபதேசம் பெற்றவர். திருநந்தி தேவரின் திருவருள் பெற்ற மாணாக்கருள் ஒருவர். அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப் பெற்றவர். இவர் அகத்தியரிடம் கொண்ட அன்பால் அவருடன் சில காலம் தங்குவதற்கு எண்ணி தான் வாழ்ந்த திருக்கையிலையிலிருந்து புறப்பட்டு பொதிகை மலையை அடையும் பொருட்டு தென்திசை நோக்கிச் சென்றார். செல்லும் வழியில் திருக்கேதாரம், பசுபதி, நேபாளம், அவிமுத்தம், விந்தமலை, திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திரு ஆலங்காடு, காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து ஆங்காங்கே இருந்த சிவயோகியர்களைக் கண்டு அளவளாவி மகிழ்ந்தார். பிறகு தில்லையில் இறைவன் அற்புத திருக்கூத்தாடி அருளும் திருநடம் கண்டு மகிழ்ந்த சிவயோகியார் திருவாவடுதுறை இறைவனை வழிபட்டுச் செல்லும் பொழுது காவிரி கரையில் உள்ள பொழிவிடத்தே பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதனை எதிரே கண்டார். அந்தணர்கள் வாழும் சாத்தனூரிலே ஆணிரை மேய்க்கும் ஆயனாகிய மூலன் என்பான் அங்கு தனியே வந்து பசுக்களை மேய்ப்பான். அவன் தன் விதி முடிந்த காரணத்தால் உயிர் நீங்கி இறந்து கிடந்தான். மூலன் இறந்ததைக் கண்ட பசுக்கள் அவனது உடம்பினை சுற்றி சுற்றி வந்து கதறி வருந்தி கண்ணீர் விட்டன. பசுக்களின் துயர் கண்ட சிவயோகியாருக்கு அவற்றின் துன்பம் தூய்க்க எண்ணம் உண்டாயிற்று. எனவே தம்முடைய உடலை மறைவான ஓர் இடத்தில் கிடத்திவிட்டு கூடுவிட்டு கூடு பாய்தல் என்னும் பவன வழியினாலே தமது உயிரை அவ்விடையனது உடம்பினுள் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார். மூலன் எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ந்து அன்பினால் அவரது உடம்பினை நக்கி மோந்து களிப்போடு துள்ளி குதித்தன. திருமூலர் மனம் மகிழ்ந்து பசுக்களை நன்றாக மேய்த்து அருளினார். வயிறார மேய்ந்த அப்பசுக்கள் காவிரி ஆற்றின் துறையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி சாத்தனூரை நோக்கி நடந்தன. அவற்றை தொடர்ந்து சென்ற சிவயோகியார் பசுக்கள் தத்தம் வீடுகளுக்கு சென்றதை கண்டார். அதே சமயம் வீட்டிலிருந்து வெளியே வந்த மூலனின் மனைவி மூலனின் வடிவிலிருந்த சிவயோகியாரை வீட்டிற்கு அழைத்தாள். திருமூலரோ தான் அவளுடைய கணவன் அல்லேன் என்றும் அவன் இறந்து விட்டான் என்றும் கூறினார். மூலனின் மனைவியோ அவ்வூர் பெரியவர்களை அழைத்து முறையிட்டு கூறி அழுது நின்றாள். திருமூலர் அவ்வூர் பெரியார்களிடம் நடந்ததை கூறி தான் ஏற்றிருந்த உடலில் இருந்து விலகி தான் ஒரு சிவயோகியார் என்பதை நிரூபித்தார். மறுபடியும் மூலனின் உடம்பில் புகுந்தார். இதைக் கண்ட சான்றோர்கள் மூலனின் மனைவியை தேற்றி ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர். சிவயோகியார் தன் உடலை தேடிச் சென்று அது கிடைக்காததால் மூலனின் உடலிலேயே தங்கி திருவாவடுதுறை திருக்கோவிலை அடைந்தார். யோகத்தில் வீற்றிருந்து நன்னெறிகளை விளக்கும் திருமந்திரம் என்னும் நூலை ஓராண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை பாடி அருளினார். இவரது வரலாற்றை சேக்கிழார் அடிகள் பெரிய புராணத்தில் விரிவாக கூறியுள்ளார். அகத்தியர் 12 காண்டத்தில் திருமூலர் இயற்றியதாக பின்வரும் சில நூல்கள் பட்டியலிடப்படுகிறது. திருமூலர் காவியம் 8000, திருமூலர் சிற்ப நூல் 1000, திருமூலர் சோதிடம் 300, திருமூலர் மாந்திரிகம் 600, திருமூலர் சல்லியம் 1000, திருமூலர் வைத்திய காவியம் 1000, திருமூலர் வைத்திய கருக்கிடை 600, திருமூலர் வைத்திய சுருக்கம் 200, திருமூலர் சூக்கும ஞானம் 100, திருமூலர் பெருங்காவியம் 1500, திருமூலர் தீட்சை விதி 100, திருமூலர் கோர்வை விதி 16, திருமூலர் தீட்சை விதி 8, திருமூலர் தீட்சை விதி 18, திருமூலர் யோக ஞானம் 16, திருமூலர் விதிநூல் 24,
திருமூலர் ஆராதாரம் 64, திருமூலர் பச்சை நூல் 24, திருமூலர் பெருநூல் 3000 போன்றவைகள் ஆகும். திருமூலரின் 16 சீடர்களில் காலங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்கள். பாண்டிய மன்னனின் ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராக கொண்டு கருவூரார் சிதம்பரம் கோவிலை அமைத்தார். திருமூலர் லிங்க வடிவமாக எழுந்தருளியுள்ள இடம் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ள இடமாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்ற பெயரில் ஒரு அம்மன் சந்நிதியும் இக்கோவிலில் சேர்த்து விட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். திருமூலரின் பெருநூலான 3000 என்ற திருமந்திரத்தின் முக்கியமான சில பாடல்களை இங்கே நாம் சிந்திப்போம். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றின் உள், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தானிருந்தான் உணர்ந்தட்டே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. பதி பசு பாசம் எனப்பகர் 3ல் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்றனுகா பசுபாசம், பதியணிகில் பசுபாசம் நில்லாவே. சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில் சுடும் ஆறு போல், சூரியன் தோற்றமுன் அற்ற மலங்கனே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அறியா நிற்கும். எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. சிந்தையதென்ன சிவனென்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே என்ற பாடல்கள் மிகவும் மனதை தொட்ட பாடல்களாக அமைகின்றன. நாளைய நிகழ்வில் வேறு கருவில் ஊராத கருவூரார் குறித்து சிந்திப்போம். இவரை 12 திருமுறை அருளாளர் வரிசையில் சிந்தித்தோம். நாளைய நிகழ்வில் சித்தர்கள் வரிசையில் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் திருமூலர் குறித்த வரலாற்றை சிந்தித்து செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.